அனைவருக்கும் வணக்கம். லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த மாதிரி வென் டயகிராம் கொடுத்துட்டு 3 அல்லது ஒரு 4 சொற்கள் கொடுத்துட்டு எந்த டயகிராம் இந்த சொற்களுக்கு பொருத்தமா வருதுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் எக்ஸாம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்சா போதும் நம்ம ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா எஸ்எஸ்சி அதுவும் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த மாடல் கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வித்தின் 2 செகண்ட்ஸ்ல நம்ம பார்த்த உடனே இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த வென் வரைபடம் பூமி, கடல், சூரியன் இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருக்கிற இந்த 4 டயகிராம்ல எந்த டயகிராம் இந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பூமி, கடல். இப்போ பூமிக்கு உள்ளதான் கடல் இருக்கு, பூமியில தான் கடல் இருக்கு. சூரியன் அது பூமி மாதிரி அது ஒரு தனி கிரகம். அப்ப இதுக்கு பொருத்தமா இணையா வர ஒரே டயகிராம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் கடல், தீவு, மலை இடையே உள்ள உறவை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த வென் வரைபடம் திருடன், குற்றவாளி, காவல்துறை இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க திருடன், இங்க குற்றவாளி. ஒருத்தன் ஏதாவது ஒரு பொருளையோ இதையோ திருடுனா அவன் திருடன். அவன் யாரு? திருடனாதான் அவன் குற்றவாளி. அதை யாரு கண்டுபிடிப்பாங்க? போலீஸ். ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமா வர ஒரே படம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் நீதிபதி, திருடன், குற்றவாளி இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமம் ப்ரீவியஸா போலீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எந்த வென் வரைபடம் ஆண்கள், தந்தை, மனிதனிடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்கள். ஆண்கள் தான் தந்தை, அதாவது மென் தான் ஃபாதர். ஃபாதர் ஹியூமன் பீயிங், அவர் ஒரு மனிதர். ஸோ இப்போ இதுக்கு இணையா வர பொருத்தமா வர ஒரே வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் மருத்துவர், பொறியாளர், நீதிபதி இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். எந்த வென் வரைபடம் கோள், சூரியன், சந்திரன் இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோள். கோள் அப்படிங்கிறது அது ஒரு தனி பாட்டு. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம் தான், அது பேரு சூரியன். அதுல தனியாக அது வெப்பத்தை உருவாக்குது. ஸோ இதுவும் வெப்பத்தை உருவாக்குறது இல்லை, சந்திரனும் வெப்பத்தை உருவாக்குறது இல்லை. அப்ப அடுத்து சந்திரன் அப்படிங்கிறது அது ஒரு தனி பார்ட். அப்ப இதுக்கு பொருத்தமா இணையா வர ஒரே ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், அணுக்கள் இடையே உள்ள உறவை குறிக்குன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். எந்த வென் வரைபடம் ஆசிரியர்கள், ஆண்கள், எழுத்தாளர்கள் இடையே உள்ள உறவை குறிக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் ஆண்களாகவும் இருப்பாங்க, அவங்க எழுத்தாளர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமா வர ஒரே படம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் மருத்துவர், மனிதன், நோயாளி இடையே உள்ள உறவை குறிக்கணும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் வரைபடங்களில் எந்த வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு பொருத்தமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற 3 சென்டென்ஸ்க்கும் எந்த வரைபடம், எந்த டயகிராம் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம போதும், நம்ம ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது இசையமைப்பாளர்னு வச்சுக்கலாம், இது ஆசிரியர்னு வச்சுக்கலாம். இப்போ படிச்சு பாருங்க, சில இசையமைப்பாளர்கள், கொஞ்சம் இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டயகிராம் போட்டு சால்வ் பண்ணாதான் ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஈஸியாக நமக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். இப்போ இது ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் யாரு? விளையாட்டு வீரர். சில ஆசிரியர் விளையாட்டு வீரர்கள். அடுத்தது எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் இல்லை. பாருங்க, இங்க இசையமைப்பாளர் இருக்காங்க, இங்க விளையாட்டு வீரர். இதுக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த டயகிராமுக்கு மேட்சா வர டயகிராம் பாருங்க. இது பாருங்க 3 ஜாயின் பண்ணி வருது, இது வராது. இது பாருங்க 3 ஒண்ணுக்குள்ள ஒன்று வருது, இதுவும் வராது. இதுவும் 3 ஒண்ணுக்குள்ள ஒன்று வருது, இதுவும் வராது. அப்ப இந்த டயகிராம் மட்டும் தான் இதுக்கு மேட்சா வருது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த வென் வரைபடம் கம்பி, மரம், வீட்டு உபயோக பொருட்கள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற 4 டயகிராம்ல இந்த படத்து பேரு வென் டயகிராம், வென் வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 டயகிராம்ல எந்த டயகிராம் இந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் லாஸ்டா நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பி, அடுத்தது மரம். இது ரெண்டுமே வீட்டு உபயோக பொருட்கள், ரெண்டுமே வீடு கட்டவோ இல்லை வீட்டிலேயோ இதுக்கு ஒன்று ரெண்டுமே யூஸ் ஆகுது. அப்ப இதுக்கு பொருத்தமா வர ஒரே படம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வென் வரைபடம் நீதிபதி, திருடன், குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸா நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.